எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எக்லெஸ் டேட்ஸ் கேக்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் வந்து 275 கிராம் மார்ஜரின் போட்டிருக்கிறேன். அடுத்தது 100 கிராம் சுகர் போட்டிருக்குது. அடுத்தது 510 அந்த கண்டென்ஸ் மில்க் போட்டிருக்கிறேன். இதோட நாங்கள் 397 அந்த டின் கண்டென்ஸ் மில்க்குண்ட ஹாஃப் இது வந்து தண்ணி விட போகிறோம். நாங்கள் அந்த மில்கை கரைச்சிட்டு அந்த டின்னு அதில் விட போகிறோம். ஹாஃபை விட கொஞ்சம் குறைய போட்டால் சரி. ஏனெண்டா இதோடு நாங்கள் டேட்ஸை சாயம் ஊற விட்டு போடுவோம் தானே, அப்போ அந்த அதுலேயும் தண்ணி வரும், அதால் இதில் குறைச்சி போடுறோம். சரியா? இதை இப்போ இவ்வளோத்தையும் போட்டு பீட் பண்ண போகிறோம். இதை நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணி போட்டு நல்லா க்ரீமியாக வர மட்டும் அந்த டெக்ஸ்சருக்கு நாங்கள் பீட் பண்ணுறோம். இது கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டு இதுக்கு பிறகு இன்க்ரீடியன்ஸை சேர்ப்போம். இதில் இப்போ டேட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கிறோம். 500 கிராம் கொட்டையோட உள்ள டேட்ஸை கொட்டையை நீக்கிட்டு 3 டீஸ்பூன் தேயிலை, நார்மல் தேயிலை எடுத்து அதை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கிறோம். அரை கப் தண்ணி விட்டு அரை கப் தண்ணி விட்டு இந்த ஊற வச்சு அந்த சாயத்தை ஒரு 5 நிமிஷம் நாங்கள் ஊற வச்சுட்டு அதை எடுத்து வடித்து இதுக்குள்ள வச்சு ஊற வச்சுருக்கிறோம். இது இப்போ நாங்கள் 1 மணித்தியாலம் ஊற விட்டால் போதும். அரை மணித்தியாலம் இல்லாட்டி 1 மணித்தியாலம் ஊற விட்டால் போதும். இதை இப்போ நாங்கள் ஊற விட்டுருக்கிறோம். இதை நாங்கள் அந்த அதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு கடைசியில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இதில் இப்போ நாங்கள் பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுவோம். அதோட பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் மாதிரி போடுவோம். இதோட நாங்கள் ஆமண்ட் எசன்ஸ் 1 டீஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன், வனிலா 1 டேபிள் ஸ்பூன், இதோட மிக்ஸ் ஸ்பைசஸ் இருக்குது. ஏலக்காய், கிராம்பு, சாதிக்காய், கருவா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக வைக்கணும். அதை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் போடுறது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் போடணும் பவுடர். இந்த ஸ்பைசஸ் பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இதெல்லாம் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு மாவும் ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இதில் இப்போ 140 கிராம் மா போட்டிருக்குறோம். அரிச்சு போட்டிருக்குது. ஒரு அரிச்சா போதும், அரிச்சு போட்டிருக்கோம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொண்டு ரவை அடுத்ததாக போடுவோம். இதில் இப்போ நாங்கள் இந்த மாதிரி ரவை வறுத்து வச்சுருக்கிறோம். இதை இப்போ நாங்கள் 130 கிராம் போட போகிறோம். 135 கிராம் போட போகிறோம். இது ஊற வச்சுருக்கிற டேட்ஸ் சாயம் போட்டு தேயிலை சாயத்தில் ஊற வச்சுருக்குது. இதை இப்போ போட்டு கடைசியில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணினா சரி. இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வச்சு நல்ல வடிவாக இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து 1
மணித்தியாலம் பேக் பண்ணி 180 செல்சியஸ் டிகிரியில் 1 மணித்தியாலம் பேக் பண்ணி எடுக்கிறது. இது இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். 13 தர 10 இன்ச் ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ அவ்வளவு பேட்டரியும் ஊற்ற போகிறோம். அது கிட்டத்தட்ட 1.9 கிராமு கிட்ட அந்த 1.9 கேஜி கிட்ட இருக்கும் அந்த வெயிட், டோட்டல் வெயிட். அப்போ இந்த கொஞ்சம் பெரிய ட்ரேயில் போட்டிங்களா தான் வெந்து வரும் வடிவா. இப்போ இதில் நாங்கள் கேஷ்யூ நட்ஸும் ப்ளம்ஸும் கொஞ்சம் மேலால் தூவி பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்குது அவன் 10 மினிட்ஸ் 180 செல்சியஸ் டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இப்போ நாங்கள் வச்சு 1 மணித்தியாலம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது 1 மணித்தியாலமும் 5 நிமிஷமும் வச்சு எடுத்துருக்கிறேன். 1 மணித்தியாலம் வச்சுட்டு எடுத்து கேட்க கொஞ்சம் கேக் வேகாத மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.